ஈசனடி போற்றி. அன்பர்களே, புராண பெருமைகள் கொண்ட பல கோயில்கள் உண்டு. ஆனால் புராண பெருமையுடன் வரலாற்று பெருமையும் கொண்ட கோயில்கள் சிலவே உண்டு. வரலாற்று பெருமை என்றால் சாதாரண வரலாறு அல்ல. ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக முதல் விதையை வித்திட்ட வரலாறு. பல போர்க்களங்கள் கண்ட ஒரு திருத்தலத்தின் வரலாறு. நமது ஆன்மீக கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற தம் இன்னுயிரையும் துறந்த வீரர்களின் வரலாறு. அந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக 155 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கும் கோபுரத்துடன் அமைந்த ஒரு சிவாலயத்தை தான் இன்றைய ஈசனடி போற்றியில் பார்க்க போகின்றோம். பள்ளமே படர்சடை பார்ப்பட பாய்ந்த நீர், வெள்ளமே தாங்கினான் வெண்மதி சூடினான், கள்ளமே செய்கிலர் கருதிய கானப்பேர், உள்ளமே கோயிலா உள்குமென் உள்ளமே என்று திருஞான சம்பந்தர் போற்றி பாடிய தேவாரத்தலம். எங்குமில்லாத வகையில் 3 சிவன் 3 அம்பாள் அருள்பாலிக்கும் 3 மூலவர் சன்னதிகள் உள்ள தலம். செல்வத்தை வாரி வழங்கும் சொர்ணகாளீஸ்வரர் அருளும் தலம். அதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காளையார் கோவில் என்ற ஊரில் அமைந்த காளையார் கோயில். இந்த கோயிலின் தொன்மையான பெயர் சொர்ணகாளீஸ்வரர் கோயில். சிவபெருமான் சுந்தரருக்கு கையில் பொற்செண்டும் சடையில் திருச்சுழியும் கொண்டு ஒரு இளைஞராக காட்சியளித்த தலம். அதனால் சுந்தரர் இத்தல சிவபெருமானை காளை என்று புகழ்ந்தார். அதன் காரணமாக காளையார் கோவில் என்ற பெயர் வந்து பின்னாளில் அதுவே இந்த ஊரின் பெயரும் ஆயிற்று. சங்க காலத்தில் இத்தலத்தின் பெயர் கானப்பேர் என்பதாகும். அதையேதான் திருஞான சம்பந்தரும் கள்ளமே செய்கிலர் கருதிய கானப்பேர் உள்ளமே என்று பாடினார். இந்த கானப்பேர் காளையார் கோவிலாக மாறியதற்கு மற்றொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது. சுந்தரர் இத்தல இறைவனை வழிபட வரும்பொழுது ஊர் எல்லைக்கு வந்தவுடன் எல்லை முதல் கோயில் வரை பூமிக்கடியில் சிவலிங்கங்கள் இருப்பதை உணர்ந்தாராம். அதனால் இந்த புண்ணிய தலத்தில் எப்படி கால்களை பதிப்பது என்று தயங்கி நின்று விட்டார். ஊர் எல்லையிலிருந்தே இறைவா, உன்னை காண முடியவில்லையே என்று வருந்தினார். சிவபெருமான் சும்மா இருப்பாரா? சுந்தரர் அவரது உற்ற நண்பர் அல்லவா? அதனால் சுந்தரருக்கு வழிகாட்ட தன் காளையையே அனுப்பினாராம். காளை கால் பதித்து நடக்கும் இடங்களில் லிங்கம் இல்லை, அவ்வழியே நடந்து வந்து என்னை தரிசிக்கவும் என அசரீரி ஒலித்ததாம். சுந்தரரும் மகிழ்ச்சியுடன் காளையை பின்தொடர்ந்து கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி காளை வழிகாட்டிய தலம் என்பதால் இவ்வூர் காளையார் கோவில் என்றாயிற்று என்ற வரலாறும் உண்டு. ஆக இந்த கோயிலுக்கு காளையார் கோவில் என்ற பெயர் வர எப்படி பார்த்தாலும் சுந்தரரே காரணம் என்றாகிறது. ஆதி காலத்தில் இந்த ஊர் வேங்கை மார்பன் என்ற அரசனால் ஆட்சி செய்யப்பட்டது. பின்னர் ஆங்கிலேயர் காலத்தில் மன்னர் முத்துவடுகநாதராலும் அதற்கு பின்பு மருதுபாண்டிய சகோதரர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டது. ஆங்கிலேயர்களை முதலாக எதிர்த்து போரிட்டவர்கள் இவர்கள்தான். கிபி 1772 ஆண்டு ஜூன் 25 நடந்த போரில் முத்துவடுகநாத தேவர் ஆங்கிலேயர்களின் பீரங்கி தாக்குதலால் கொல்லப்பட்டார். அப்போது ஆங்கிலேயர்கள் சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு சொந்தமான 50,000 பகோடாக்கள் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றார்களாம். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் இன்றைய மதிப்பு சுமார் 4,000 கோடி ரூபாய் இருக்கும். முத்துவடுகநாதருக்கு பின்பு சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பேற்றது மருது சகோதரர்கள். சிவகங்கை சீமைகள் என்று போற்றப்பட்ட இந்த பெரிய மருது சின்ன மருது சகோதரர்கள் காளையார் கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்தனர்.
காளையார் கோவில் இரட்டை கோபுர அழகுடன் இன்று காட்சியளிப்பதற்கு இந்த மருது பாண்டியர்களே காரணம். இந்த கோயிலில் முதலில் 90 அடி உயரம் கொண்ட 5 நிலை கோபுரம்தான் இருந்தது. இதை கட்டியது சுந்தர பாண்டியன். அந்த கோபுரத்தின் பக்கத்திலேயே மருது பாண்டியர்கள் மற்றொரு ராஜகோபுரத்தை 155 அடி உயரம் கொண்டதாக கட்டினார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் மீதும் சுந்தரேஸ்வரர் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர்கள் மருது சகோதரர்கள். அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் சாயலிலேயே காளையார் கோயிலின் புதிய கோபுரத்தையும் அமைத்தார்கள். அந்த அளவுக்கு வானுயர்ந்து பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது இந்த ராஜகோபுரம். அது மட்டுமில்லாமல் கோபுரம் முழுவதுமே அற்புத வேலைப்பாடுகள் நிறைந்து காண்போர் வியக்கும் வண்ணம் அற்புத அழகுடன் திகழ்கிறது. முத்துவடுகநாதரைப் போலவே மருது சகோதரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ஆங்கிலேயரை வீரத்துடனும் தீரத்துடனும் எதிர்த்தானோ அதுபோலவே இவர்களும் வெகு தீவிரமாக மிகுந்த வீரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார்கள். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிரான விடுதலை போரின் முதல் வித்தாய் அமைந்தது இவர்களது போராட்டம். வீரம் மிகுந்த மருது பாண்டியர்களை ஆங்கிலேய படையால் எளிதில் வெற்றி கொள்ள முடியவில்லை. முடிவில் ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டார்கள். காளையார் கோவிலின் மீதும் அந்த கோயிலின் கோபுரத்தின் மீதும் மருது சகோதரர்களுக்கு இருந்த காதல் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதனால் மருது பாண்டியர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்கிகள் மூலம் தகர்த்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். தங்கள் உயிருக்கு அஞ்சாத அந்த வீரர்கள் காளையார் கோயிலுக்காக அஞ்சினார்கள். வேறு வழியின்றி கோபுரத்தையும் காளையார் கோயிலையும் காக்க மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரிடம் சரணடைந்தார்கள். பின்பு 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார்கள். மருது பாண்டியர்களின் கடைசி ஆசையின்படி அவர்களின் உடல்கள் காளையார் கோயிலின் எதிரிலேயே புதைக்கப்பட்டது. அவர்கள் இறந்தாலும் அவர்கள் நிர்ணயித்த மானியங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு வழங்கப்பட்டு வந்தன. இன்றும் கோயில் வளாகத்திலே முத்துவடுகநாதர், பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோரின் முழு உருவச் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். சாதாரணமாக ஒரு கோயிலில் ஒரு மூலவரும் அம்பாளும் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இந்த காளையார் கோயிலில் 3 சிவன் 3 அம்பாள் தனித்தனி சன்னதிகளில் மூலவர்களாக அருள்பாலிக்கின்றனர். சொர்ணகாளீஸ்வரர், சொர்ணவல்லி, சோமேசர், சௌந்தரநாயகி, சுந்தரேஸ்வரர், மீனாட்சி, ஆகிய 3 சிவனும் 3 அம்பாளும் இங்கு அருளாட்சி புரிகின்றனர். தேவார பாடல் பெற்ற தலங்களில் 3 சிவன் 3 அம்மன் மூலவர்களாக உள்ள கோயில் இது மட்டுமே. இதில் சொர்ணகாளீஸ்வரர் தான் தேவார பாடல் பெற்றவர். இவரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ராஜகோபுரம் வழியாக உள்நுழையும் போது முதலில் அருள்பாலிப்பவர் ஸ்ரீ சோமேஸ்வரர். இந்த சோமேஸ்வரர் பிரம்மா, குபேரன், சந்திரன் ஆகியோரால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டவர். தேவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டதால் இவர் ஸ்தாபகலிங்கம் ஆவார். சோமேசர் சன்னதிக்குள் நுழையும் முன்பு இடது பக்கத்தில் இந்திரனால் பூஜிக்கப்பட்ட பிரம்மாண்ட சகஸ்ரலிங்கத்தை தரிசிக்கலாம். இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தானாம். இத்தல இறைவனை தரிசிக்கும் போது
1000 சிவாலயங்களை தரிசித்தது போல் உணர்ந்தானாம். அதன் அடிப்படையில் 1000 சிறு லிங்கங்கள் கொண்ட இந்த சகஸ்ரலிங்கத்தை இந்திரன் இங்கு வந்து பூஜித்தான் என்கிறார்கள். சோமேசர் சன்னதிக்கு வலது பக்கம் அமைந்திருப்பது சௌந்தரநாயகி அம்மனின் சந்நிதி. கருவறை மண்டப சுவரினை இச்சா சக்தி, ஞான சக்தி மற்றும் கிரியா சக்திகள் அலங்கரிக்கிறார்கள். சோமேசருக்கும் சௌந்தரநாயகி அம்மனுக்கும் தனி பள்ளியறை சன்னதி அமைந்துள்ளது. சௌந்தரநாயகி சன்னதிக்கு அடுத்து ஸ்வர்ணகாளீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. உமாதேவிக்கு அருள்பாலிக்க தானே சுயம்புலிங்கமாக எழுந்தருளியவர் சொர்ணகாளீஸ்வரர். இந்த ஸ்வர்ணகாளீஸ்வரருக்காகத்தான் 7ஆம் நூற்றாண்டில் சுந்தர பாண்டியனால் 90 அடி உயர ராஜகோபுரம் கட்டப்பட்டது. சொர்ணகாளீஸ்வரர் சந்நிதி 2 பிரகாரத்துடன் கூடியது. கொடிமரம், நந்தீஸ்வரர் தாண்டி உள்ளே அதிகார நந்தி, வல்லப கணபதி, 63 பஞ்சலிங்கங்கள், அஷ்டலட்சுமிகள், தனி சந்நிதியில் செந்தில் வேலவன், வருணலிங்கம், தனி சந்நிதியில் நடராஜர் என பல தெய்வங்களுடன் வெளிப்பிரகாரம் அமைந்துள்ளது. சொர்ணவல்லி அம்மனுக்கும் தனிச்சந்நிதி உள்ளது. தண்டாசுரனை கொன்ற காளி சொர்ணகாளீஸ்வரரை வழிபட்டு தன் கோபம் நீங்கி சொர்ணவல்லி என்ற திருநாமத்துடன் பொன்னிறமாக அருள்பாலிக்கின்றார். சுவாமி அம்மன் இருவரின் கருவறையும் கருங்கல்லில் மிக நுட்பமான கலை வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளன. இங்குள்ள பள்ளியறை தங்கத்தினாலான ஊஞ்சலோடு அமைந்துள்ளது. 3வது சிவன் சன்னதி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்குரியது. மதுரையை வரகுண பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது அவர் தினமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசித்து வழிபடுவது வழக்கம். ஒருமுறை அவர் வேட்டைக்கு சென்ற பொழுது மதுரைக்கு உடனே திரும்ப முடியவில்லை. அதனால் இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்று மிகவும் மனம் வருத்தம் கொண்டார். அவருக்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கான பேரில் எழுந்தருளி காட்சி கொடுத்தார். இந்த அற்புதத்தை நினைவு கூறும் வகையில் கானப்பேராகிய காளையார் கோவிலில் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சந்நிதிகள் எழுப்பப்பட்டதாம். மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மானுட லிங்கமான சுந்தரேஸ்வரர் காரணலிங்கமும் ஆவார். இங்கு பரிவார தேவதைகள் தனி சந்நிதியில் நடராஜர், நவக்கிரகங்கள் அனைவரும் அருள்பாலிக்கின்றனர். சுவாமி சன்னதியை நோக்கியவாறு பிரகாரச் சுவரில் வரகுண பாண்டியன் கூப்பிய கரங்களுடன் நிற்கும் முழு உருவச் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் கஜ புஷ்கரணி தீர்த்தம் எனும் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய தீர்த்த குளம் உள்ளது. இந்திரனின் வாகனமான ஐராவத யானை ஒருமுறை ரிஷி தந்த சுவாமி மாலையை தூக்கி எறிந்து ரிஷியின் சாபத்திற்குள்ளானது. அதனால் இத்தலம் வந்து இத்தல இறைவனுக்கு நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாம். சுவாமி அபிஷேகத்திற்காக பூமியை முட்டி ஐராவத யானை உருவாக்கியதே இந்த கஜ புஷ்கரணி தீர்த்தம். அதனால் யானைமடு என்றும் இது வழங்கப்படுகிறது. இந்த குளத்தின் நடுவே அற்புதமான நீராழி மண்டபம் ஒன்றும் உள்ளது. ராமபிரான் ராவணனை அழித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க இத்தீர்த்தத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. காளீஸ்வரர் கோவிலில் தை மாதம் தேர்திருவிழா மற்றும் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதம் சோமேஸ்வரர் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் தெப்பத் திருவிழா நடைபெறும். காளையார் கோவிலின் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். காளையார் கோயில் தேருக்கு தனி வரலாறு உள்ளது.
சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய அந்த அற்புத தேரை செய்தவர் குப்பமுத்து ஆசாரியார் என்பவர். அவர் தேர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதலில் தேருக்கான விநாயகர் சிலையை வடித்தாராம். அப்பொழுது அந்த விநாயகர் சிலையின் தந்தம் உடைந்து போனதாம். இது என்ன அபசகுனம் என்று குப்பமுத்து ஆசாரியார் புதிய விநாயகர் சிலையை வடிக்க முற்பட அதன் தந்தமும் உடைந்ததாம். இதுபோல் 3 முறை தொடர்ந்து நடக்கவே அவர் சாஸ்திர நூல்களை எடுத்து பார்த்திருக்கிறார். அதில் இவ்வாறு 3 முறை அபசகுனம் நடந்தால் தேர் திருவிழாவின் முதல் நாளில் அந்த நாட்டு மன்னன் உயிருக்கு ஆபத்து வரும் என்றிருந்ததாம். அதனால் தேரை செய்து முடித்துவிட்டு தேரோட்டத்தின் முதல் நாளில் தனக்கு தட்சணையாக இன்றொரு நாள்தான் அரசனாக இருக்க வேண்டும் என்று பெரிய மருதுவிடம் ஆசாரியார் கேட்டிருக்கிறார். சிறந்த முறையில் தேர் செய்து கொடுத்தால் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னவர் பெரிய மருது பாண்டியர். தன் வாக்கை காப்பாற்ற அந்த தேரோட்ட நாளில் குப்பமுத்து ஆசாரியாரை மன்னராக்கினார். பாரம்பரிய வழக்கத்தின்படி தேர் திருவிழாவின் முதல் நாள் மன்னர்தான் வடத்தை பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைக்க வேண்டும். அதன்படி குப்பமுத்து ஆசாரியார் தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அவ்வளவுதான். தேர் திடீரென்று வேகம் பிடித்தது. குப்பமுத்து ஆசாரியார் நிலை தடுமாறி கீழே விழ தேரின் சக்கரங்கள் அவர் மேல் ஏறி இறங்கியது. குலை உயிரும் குற்றுயிருமாய் கீழே கிடந்த ஆசாரியார் பெரிய மருதுவிடம் தேர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நடந்த விஷயங்களை கூறி, அதனால்தான் இன்றொரு நாள் மன்னனாக இருக்க தட்சணை கேட்டேன். இன்று தங்களுக்காக உயிரை விடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிவிட்டு இறந்து போனார். மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் தொண்டாற்றும் ஒரு சிறந்த மன்னனை தன் இன்னுயிர் கொடுத்து காப்பாற்றிவிட்டு சரித்திரத்தில் இடம் பெற்றார் குப்பமுத்து ஆசாரியார். இப்படி பல தனித்துவமான சிறப்புகளை கொண்டது இந்த காளையார் கோவில் சொர்ணகாளீஸ்வரர் திருக்கோயில். பரமக்குடியிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் காளையார் கோவில் அமைந்துள்ளது. மேலும் சிவகங்கை ரயில் நிலையம் அருகிலேயே உள்ளது. அதனால் ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக காளையார் கோவிலை எளிதில் அடையலாம். அன்பர்களே, 3 சிவன் 3 அம்மன் ஆகியோரின் அருளை பெறுவதற்காகவும் பிரமிக்க வைக்கும் அழகும் உயரமும் கொண்ட ராஜகோபுரத்தை தரிசிப்பதற்காகவும் சரித்திர புகழ்பெற்ற மருதுபாண்டிய சகோதரர்களுக்கு மரியாதை செய்வதற்காகவும் ஒரு முறை காளையார் கோவில் சென்று வரலாமே.